மார்க் எழுதின சுவிசேஷம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம முதல்ல வாசிப்போம். The Gospel according to Mark chapter 10 verse 17 to 22 நம்ம வாசிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அடுத்த வசனம் வாசிங்க, 23 வாசிங்க. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். ஓகே, சோ இந்த வசனம் பாத்தீங்கன்னா அநேகருக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற வசனம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், பணக்காரர்கள், அதான் அர்த்தம். பணக்காரர்கள் இந்த உலகத்துல நல்ல ஒரு பணத்தோட செல்வத்தோட செழிப்பா பொருளாதாரத்துல நல்ல நிலைமையில இருந்து நல்லா வாழ்றவங்க, அதுதான் அர்த்தம். ஐஸ்வர்யம் உள்ளவங்க அதுதான் அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாதா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த வசனத்தை ஒரு பயம் உண்டாக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பயத்தை உண்டாக்கி இருக்கு. இப்ப சொல்லல, நான் இந்த சத்தியத்தை ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, தேவன் எவ்வளவு நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இது ரொம்ப பயம் காட்டியிருக்கேன். அப்பனா வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடாதா? நல்லா, ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல, நல்லா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்ல. யாருக்குமே ரொம்ப கஷ்டப்படணும், ஏழ்மையில இருக்கணும், தரித்திரத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாம் யாருக்கும் கிடையாது. ஸோ நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையை வாழணும். அதுக்குதான் நல்லா நம்ம படிக்கிறோம், நல்ல வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம், எது பண்ணாலுமே நல்லா இருக்கணும். நல்ல ஒரு லைஃப் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கணும், பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும், பொருளாதாரத்துல நல்லா ஓங்கி இருக்கணும், மேன்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இது வேதத்துக்கு புறம்பான ஆசையும் கிடையாது. இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த பைபிள் ஆல்சோ. ஆண்டவருக்கு புறம்பான ஆசையும் கிடையாது. ஆண்டவர் இதை நிச்சயமா அங்கீகரிக்கிறார். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப கடினமா இருக்குது, எவ்வளவு அரிதா இருக்குது, ஹவ் ஹார்டு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. அப்ப என்னதான் சொல்ல வர்றாரு? அப்ப என்னதான் சொல்ல வர்றாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை முழுசா படிக்கணும். முழுசா படிச்சுட்டு ஆவியானவர் நமக்கு அதற்கான வெளிச்சத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து நம்ம வாசிச்சோம்னா பயம்தான் உண்டாகும். நிறைய நேரம் இந்த மாதிரி ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம பாக்குறதுனாலதான் ஐயோ இயேசு இப்படி சொல்லிட்டாரு, அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. சோ நல்லா கவனிக்கணும். 27வது வசனம் வாங்க, 27 போட்டீங்கன்னா அங்க வரான், அந்த மனுஷன் வரான். அந்த மனுஷன் 28 போடுங்க, 28 17 போடுங்க, 17 போடுங்க. அந்த மனுஷன் தேவனிடத்துல பணிந்து கொண்டு நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செஞ்சா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், சுதந்தரித்து கொள்ள முடியும். அவன் கரெக்டான வார்த்தைகள்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிட்டான். அவன் his words were perfect. சுதந்தரித்து கொள்ளணும், அது சுதந்திரித்து தான் கொள்ள முடியும். நிச்சயமாகவே நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து தான் கொள்ள முடியும். சுதந்திரம் தான் நமக்கு பாஸ் ஆகி வரும். சுதந்திரம்னா இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வருது? இப்போ நம்ம பெற்றோரோட இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரே தகுதி, நம்ம அவனோட பிள்ளையா இருக்கிறோம், அவ்வளவுதான். அதான் ஒரே தகுதி. How do we receive inheritance from our forefathers and from our parents? is because we are their children. That is the only qualification. So அது அப்படியே பாஸ் ஆகி வருது. சோ அதே போல ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரமாக வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம சுதந்திரம் எப்பொழுது நமக்கு வரும்னா, யார்கிட்ட இருந்து அந்த சுதந்திரம் நமக்கு வருதோ, பாஸ் ஆகி வருதோ, நமக்கு கொடுக்கப்படுதோ, அந்த மனுஷன் மரித்த பிறகுதான் நமக்கு அது பாஸ் ஆகும். எத்தனை பேர் புரியுது? அதுக்கப்புறம் தான் நமக்கு அதை கொடுப்பாங்க. அப்படிதான் பிப்ளிக்கல் இதுல அப்படிதான் போட்டிருக்கு. அந்த மனுஷன் மரித்த உடனே அந்த சுதந்திரத்தை அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பான்.
ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை விட்டு செல்வான். நீதிமொழிகள் வசனம் வருது. Father leaves an inheritance to his children. விட்டு செல்வான்னா அவர் அவர் மரித்த பிறகு அப்படியே அவனுக்கு வந்துடும். ஆபிரகாமோட சுதந்திரம் ஆபிரகாம் மரித்த பிறகு ஈசாக்கு வருது. ஈசாவோட சுதந்திரம் அப்படியே மரித்த பிறகு பாஸ் ஆகுது. அப்படியே பாஸ் ஆகி வரும். சோ இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவன் என்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இயேசு நமக்காக மரித்தார் சிலுவையில. ஹல்லேலூயா. ஆமென். அவர் மரித்ததுனால நமக்கு நித்திய ஜீவன் என்ற சுதந்திரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Because of his death on the cross we have received the inheritance called eternal life. ஆமென். அது மட்டும் இல்லாம இந்த நித்திய ஜீவன் என்ற சுதந்திரத்தை எதுவும் செய்துலாம் நம்ம வாங்க முடியாது. நான் செய்யறதுனால அது கிடைக்காது. அதை ஆண்டவர் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால என்னது அது ஃப்ரீயா தான் வருது. அப்பா எனக்கு சொத்து கொடுக்குறாரு, நான் ஏதோ செஞ்சா வாங்குற அப்பா கிட்ட இருந்து. நான் பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு சொத்து வந்துருது. ஹல்லேலூயா. நான் எதுவும் செய்யறதுனால எனக்கு சொத்து கொடுக்கறது இல்லை. அவருக்கு நான் பிள்ளையா பிறந்ததுனால அவர் சுதந்திரத்தை எனக்கு கொடுக்கிறார். அதே போல ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை நாம் செய்யறதை வச்சு கொடுக்கல. அவர் சிலுவையில செய்ததை வச்சுதான் நமக்கு சுதந்திரம் வருகிறது. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக போதிக்கிறது. எபேசியர் 2:8 இந்த வசனத்தை வாசிக்கிறோம் குயிக்கா. எபிஷியன்ஸ் 2:8. ஹல்லேலூயா. எபிஷியன்ஸ் 2:8 என்ன போட்டிருக்குன்னா, ரட்சிப்பே நமக்கு ஒரு ஈவாக கொடுக்கப்படுகிறது. கிருபையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. எபிஷியன்ஸ் 2:8. ஆமென். சோ நம்ம ரட்சிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது இல்ல. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா கிஃப்ட். உங்களால் ஆனது இல்ல. சொல்லுங்க, என்னால நடக்கல. என் ரட்சிப்பு என்னால நடக்கல, அது தேவன் எனக்கு ஈவா கொடுத்தார். ஹல்லேலூயா. கிஃப்டா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் வேதம் சொல்லுகிறது. வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. சோ நமக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன், நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு, நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே ஈவு. சொல்லுங்க, இட் இஸ் a gift from God. எல்லாத்தையும் நான் இலவசமா பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இதற்கான விலை கிரயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில கொடுத்தார். The payment for this was given by Jesus on the cross. அவர் தான் விலை கொடுத்தார், நான் அதை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். இந்த கிஃப்ட்டுக்கு பேமெண்ட் யார் கொடுத்தா? இயேசு கொடுத்தார். கடையில போய் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அந்த பொருளை எடுத்து இன்னொருத்தருக்கு நம்ம கிஃப்டா கொடுக்குறோம். சோ கிஃப்ட் அவருக்கு கொடுக்குறோம், பேமெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். அதே போல ரட்சிப்பு என்ற ஈவை கிஃப்டா இயேசு நமக்கு கொடுத்துட்டு பேமெண்ட்டை அவர் செலுத்திட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்ம எந்த பேமெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. This is the good news that we cannot pay for our salvation. He paid for our salvation. He paid for our healing. நம்மளுடைய ரட்சிப்புக்கும் சுகத்திற்கும் அவர் விலை கொடுத்ததுனால நாம இதை இலவசமா பெற்றுக்கொண்டோம். இதுதான் குட் நியூஸே. இதுதான் காஸ்பல். எல்லாம் இலவசமா வந்துருச்சு எனக்கு உள்ளப்போ. சொல்லுங்க, இலவசமாய். இலவசமாய் அவருடைய நீதி எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பரிசுத்தம் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய மீட்பு எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சகலமும் எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் அளவில்லாமல் அருளப்பட்டிருக்கிறார். அன்லிமிட்டெட் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இது எல்லாமே கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இலவசமாக ஒரு ஈவாக சொல்லுங்க, as a gift அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கான விலையை அவர் சிலுவையில கொடுத்தார். இதற்கான பேமெண்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அந்த பேமெண்ட்டை இயேசு கொடுத்தார், நான் கொடுக்கல, நீங்க கொடுக்கல. நம்ம யாருமே பேமெண்ட் கொடுக்க முடியாது, அவர் கொடுத்துட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இந்த மனுஷன், ஆனா என்ன, இந்த மனுஷன் இதெல்லாம் புரியாம, ஏன்னா ஒரு யூத மனுஷன். சோ யூதர்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுதான் வாங்கணும். ஏதாவது ஒரு கட்டளை கீழ்பட்டு நியாயப்பிரமாணத்தை செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி தான் ஒரு காரியத்தை வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இயேசுட்ட என்ன கேட்டாங்க? நித்திய ஜீவனை எப்படி வாங்குறதுன்னு கேட்டான். இதை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. திரும்ப வந்துருங்க, மார்க் 10 வந்துருங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, மார்க் 18 என்ன சொல்றாருன்னா, நல்ல போதகரே, என்னையே நல்ல போதகர்னு சொல்ற. அப்ப அவர் என்ன சொல்றாரு? தேவன் மட்டும் தான் நல்லவர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வாங்க 19 வாங்க. 19 வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, உனக்கு கட்டளைகள் தெரியும்ல. 19 வசனத்துல, யூ நோ த கமாண்ட்மெண்ட்ஸ். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். ஹல்லேலூயா. கற்பனைகளை அறிந்திருக்கிறார். நோ திஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறல அப்படின்னாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா 20ல, ஆண்டவரே இதெல்லாம் நான் என்ன பண்றேன், என்னோட இளம் பருவத்தில இருந்து என்ன பண்றேன், கை கொண்டிருக்கிறேன். வாலிப நாட்கள்ல இருந்து, சின்ன வயதுல இருந்து நான் இதெல்லாம் கை கொண்டு இருக்கிறேன். நீங்க சொல்ற எல்லா கட்டளையிலும் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் ஆண்டவரே. களவு செய்யறது இல்ல, பொய் சாட்சி சொல்றது இல்ல, விபச்சாரம் செய்யறது இல்ல,
என் தாய் தகப்பனி கனவு பண்றேன், எல்லா கட்டளையும் பர்ஃபெக்டா சிறு வயதுல இருந்தே இருக்கிறேன், ஒரு குறையும் இல்ல ஆண்டவரே, போதகரே எந்த குறையும் இல்ல, ஐ எம் நாட் மிஸ்ஸிங் எனிதிங், as per the law I am blameless, நியாய பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்பழுக்கற்றவன், பிளேம்லெஸ்ஸா இருக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு உடனே இயேசு அடுத்த வசனத்தை சொல்றாரு. ஆனாலும் இயேசு, ரொம்ப முக்கியமான வசனம் 21 போடுங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இதான் ரொம்ப முக்கியம், இயேசு அன்பு கூறுறாரு. அதான் புரியும். இயேசுவோட இருதயம் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வசனமும் பயம்தான் காட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பானவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் அன்பானவர், தேவன் அன்பானவர். இது புரியலன்னா எல்லா வசனமும் பயம் காட்டும். எந்த வசனத்தை திறந்தாலும் பயம்தான் வரும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பயத்துல வாழ்றதுக்கு காரணம் இதுதான். தேவனுடைய கோர் நேச்சர், நான் போன வெள்ளிக்கிழமை தான் பேசினேன். த நேச்சர் ஆஃப் காட், கோர் நேச்சர் என்னது? அன்பு. அவருடைய ஆள் தத்துவம், ஹிஸ் பர்சனாலிட்டி, ஹிஸ் நேச்சர், அவருடைய சுவாபம் வந்து அன்பாகவே இருக்குது. ஹல்லேலூயா. அன்பை தவிர அவரிடத்துல வேற ஒன்றும் கிடையாது. அன்பின் நிமித்தம் தான் அவர் எல்லாத்தையும் செய்யறாரு. ஹல்லேலூயா. இது புரியலன்னா எல்லா பகுதிகளும் பயத்தை காட்டும். போன வாரம் நான் வந்து இந்த இதை பத்தி பேசினேன்ல, ஒருத்தர் வந்து இந்த திராட்சை கொடி இதை பத்தி பேசினேன்ல, எப்படி கனி கொடுக்குது அதை பேசினேன் போன வாரம். ஆண்டவர் வந்து வெட்டி போடுவார்னு வருது 1 யோவான் 15:2 வெட்டி போடுவார். அது வெட்டி போடுறதில்ல, உயர்த்தி பிடிப்பார். ஆனா நமக்கு ஆண்டவரை பத்தி புரியலன்னா, ஐயோ வெட்டி போட்டுருவாரு, என்ன அவ்வளவுதான், எரிச்சிருவாரு, அப்படியே தான் யோசிப்போம். ஆனா ஆண்டவரோட இருதயம் புரிஞ்சாதான் அது என்னன்னு தெரியும். நீங்க அந்த இதை போய் பாருங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை பேசினதை நம்ம சனிக்கிழமை அந்த மெசேஜ் எடுத்து போட்டிருக்கோம். கனி கொடுக்காத விசுவாசிகளை கர்த்தர் வெட்டி போடுவார் அப்படின்னு பேசிட்டோம். பாருங்க, ஆண்டவரோட கோர் நேச்சர் என்னன்னா, வாங்க 1 யோவான்ல வந்து எழுதி இருக்குது. 1 யோவான், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். 1 யோவான் 4:19 போட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 4:19 போடுங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுதபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him because he first loved us. So நம்மை முந்தி அவர் தான் அன்பு கூர்ந்தார். He is the first person to love me. நான் அவரை அன்பு கூறல, அவர் தான் அன்பு கூறுறார். நான் அவரை ஏன் இப்ப அன்பு கூறுறேன்னா, அவர் அன்பை நான் பெற்றதுனால நான் இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து தேவனை அன்பு கூறுன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நான் வாலிப நாட்கள். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்களை எப்படி ஆண்டவரே நான் அன்பு கூறுறது எனக்கு தெரியல ஆண்டவரே. என்ன நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, உங்களை அன்பு கூறணும்ன்றாங்க, எனக்கு என்ன பண்ணணும் தெரியல ஆண்டவரே. என்ன கரெக்டா இல்லையாங்க? தெரியலன்னு தான் சொல்ல முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன் டைரக்டா. அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு கண்களை திறந்து காமிச்சாரு. முதலாவது, என் அன்பை நீ பெற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரிசீவிங் மை லவ். நீ அன்பை பெற்றுக்கொண்டால் தான் அன்பை கொடுக்க முடியும். எத்தனை பேர் புரியுது? அன்பு எது நமக்குள்ள இருக்குதோ அதை தான் நான் கொடுக்க முடியும். எனக்குள்ள அன்பு இருந்தா தான் அன்பை கொடுக்க முடியும். எனக்குள்ள அன்பே இல்லைன்னா நான் கொடுக்கவே முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு இந்த மேட்ரு? இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க ஆண்டவர்கிட்ட. அவர் அன்பை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அன்பு செலுத்த முடியும். அவரையும் அன்பு செலுத்த முடியும், மற்றவர்களையும் அன்பு செலுத்த முடியும். அவர்கிட்ட இருந்து அன்பை ரிசீவ் பண்ணாத வரைக்கும் அவரையும் அன்பு செலுத்த முடியாது, மற்றவனையும் அன்பு செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது காரணம், தேவனிடத்துல இருந்து அன்பு பெற்றுக்கொள்ளவே இல்லை அவங்க. அதனாலதான் ஹேவிங் ஹார்ட் டைம் டு லவ் அதர் பீப்புள். மற்றவர்களும் அன்பு செலுத்த முடியல அவங்களால. ஏன்னா தேவனிடத்துல இருந்து அன்பு இருந்தா, உள்ள இருக்கிறதாங்க வெளியே கொடுக்க முடியும். என் பாக்கெட்ல வந்து 500 ரூபாய் இருந்தா தான் 500 ரூபாய் கொடுக்க முடியும். என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை, அப்ப நான் என்னத்தை தான் கொடுப்பேன்? ஹல்லேலூயா. என் இருதயம் தேவனோட அன்பினால் நிரப்பப்படணும். சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் இருதயம் உங்களுடைய அன்பினால நிரப்பப்படணும். சோ ஆண்டவரோட அன்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. எவ்ரிடே he pours his love upon us. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சுவாபமே எப்படி இருக்குன்னா, அவர் அன்பாகவே இருக்கிறார். அதே அதிகாரம் 1 யோவான் 4:8 போடுங்க. 1 யோவான் 4:8 4:8 போட்டிருக்கு. For God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 8வது வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அன்பாகவே இருக்குன்னா கண்டினியூஸா டென்ஸ், கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ்னு வாங்க ஆங்கிலத்துல. சோ அன்பாகவே இருக்கிற God is love. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார், மாறாதவரா இருக்கிறார். நேத்து ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார். நேத்து எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு அப்படிதான் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரஹனம ஷேகரேனமே ஷிகாப லோகோதிகரணம. Thank you Lord. ஹல்லேலூயா. ஆமென். சோ நல்லா கவனிங்க. How to receive God's love. ஒருத்தங்க போட்டுக்கீங்க, the best way to receive God's love is through the word of God. தேவனுடைய வார்த்தையில அதிகமாக நேரம் செலவு செய்யணும்.
அவர் எவ்வளவு அன்பானவர் என்று வார்த்தையில இருந்து நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் போதனையை உட்கார்ந்து கேட்கணும். ஹalleluya, ஆமென். அப்படிதான் வந்து அந்த ரெவலேஷன் உண்டாகும். இட் இஸ் மோர் ஆஃப் a ரெவலேஷன். அது ஒரு வெளிப்பாடா தான் உண்டாகுது. இட் இஸ் நாட் இமோஷனல். லவ் இஸ் நெவர் இமோஷனல். லவ் வந்து அன்பு வந்து உணர்ச்சியை சார்ந்தது கிடையாது. அது வெளிப்பாட்டின் மூலமாக வருது. தேவனுடைய அன்பை வெளிப்பாட்டின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். இமோஷனல் லவ் எல்லாம் வந்து உணர்ச்சியை சார்ந்தது, கார்னல் லவ். அதெல்லாம் ஒளிந்து போயிடும். உலகத்துல இருக்க அன்புலாம் ஏன் ஒளிந்து போகுது? நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்றானுங்க, பிசிட்டு போயிடுறானுங்க. ஏன்? ஏன்னா அது இமோஷனல் லவ், கார்னல் லவ், மாம்சீகமான லவ், மாம்சத்தை சார்ந்த லவ் அது. ஆனா தேவனுடைய அன்பு ஆவிக்குரிய அன்பு. அது வெளிப்பாட்டின் மூலமாக தான் வரும். தேவ வார்த்தையின் வெளிப்பாடு. ஆண்டவரே வசனத்துல நீங்க பார்க்க அந்த வெளிப்பாடு உண்டாகும். அதை உங்க ஆவியில ஆண்டவர் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது இட் இஸ் a love that comes from the revelatory knowledge of God. தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு அது. அது ஒரு வெளிப்பாடு. சோ அந்த வார்த்தையில இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. அது மட்டும் இல்லாம அது ஒரு பயணமாக இருக்கு, ஜேர்னி. ஒரே நாள்ல நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொண்டே இருக்கணும். You have to keep knowing and knowing and knowing and knowing God's love. You have to walk with God every day. அப்படிதான் நம்மளுக்கு அது வருகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே, எல்லாருக்கும் உடைய அன்பின் வெளிப்பாடு உண்டாவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க, வெளிப்பாட்டின் ஆவியை கொடுங்க, ஞானத்தின் ஆவியை கொடுங்க, தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுங்க, அன்பின் ஆவியை கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு அவங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, they should receive a revelation of God's love. Hallelujah. Thank you Lord. Amen. Hallelujah. So நம்ம தொடர்ந்து பார்ப்போம், திரும்ப வந்துருவோம். சோ சொல்றாரு, இயேசு அவனை அன்பு கூர்ந்து. மார்க் 10:21. வாங்க, டக்குன்னு வாங்க. மார்க் 10:21. இயேசு அவனை அன்பு கூர்ந்து. இயேசு அவனை அன்பு கூர்ந்து. பாருங்க, அவன் இயேசு கிட்ட வந்து தன்னுடைய சுயநீதியில பேசி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சுயநீதியில பேசுறான். எல்லாத்தையும் பண்ணிட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணி என்ன எடுத்துக்கிறேன், உங்ககிட்ட இருந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன். ஆனா இயேசு அவன் அன்பாதான் இருக்கிறார். இதுதான் இயேசு. இயேசு வந்து இயேசு தெரியுது, பாவம் இந்த பையனுக்கு புரியல, சின்ன பையனா இருக்கான், பாவம் புரியல அவனுக்கு. ஏதோ பண்ணிக்கின்னு இதை பண்ணி அதை பண்ணி உருட்டி வாங்கிடலாம்னு நினைக்கிறான் நித்திய ஜீவனை அப்படின்னு சொல்லி அன்பு கூறாரு அவங்கள. கம்பேஷன். இதுதான் மனதுருக்கம். இந்த மனதுருக்கம் தான் ஆண்டவர். இதுதான் நம்ம ஆண்டவர். ஹalleluya. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, and Jesus looked at him and loved him. Hallelujah. Hallelujah. அவரிடத்துல வந்து சுயநீதியோட வந்த ஒரு மனுஷனையும் அவர் வந்து அன்புதான் கூறுறாரு. Hallelujah. தன்னுடைய சுயத்தை சார்ந்து வந்த மனுஷனே அன்புதான் கூறுறாரு. இதுதான் ஆண்டவர். Hallelujah. This is the love of God. Hallelujah. Amen. அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். எல்லாத்தையும் வித்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு, ஏழைகள், தரித்திரர்கள், குறைவுள்ளவர்களுக்கு கொடுத்துரு, அப்பொழுது உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் இருக்கும், உன் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வாண்டார். சரிங்களா? அடுத்த வசனம், அவன் என்ன பண்ணான்? அவன் ரொம்ப என்ன பண்ணான்? சேட் ஆயிட்டான். அடுத்த வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போயிட்டான். ஹalleluya. இப்ப எல்லாத்தையும் வித்து கொடுனார். சரிங்களா? 23 போட்டுங்க. 21 போடுங்க. டக்குன்னு 21. எல்லாத்தையும் வித்துட்டார். சரிங்களா? ஐ எம் வெரி ஷுர் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர், நீங்க நிறைய பேர் வந்து ஏதோ கொஞ்சம் பணம் எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, பணம் வச்சிருப்பீங்க, சில பேருக்கு வீடு எல்லாம் இருக்கு, சில பேர் கார் எல்லாம் வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் வித்துடலாமா? என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க வித்துடலான்ட்டு? சில பேர் வீடு வச்சிருப்பீங்க, சில பேர் ஒரு வீடு வச்சிருப்பீங்க, சில பேர் 2 வீடு கூட வச்சிருக்கலாம். சரிங்களா? கத்தவங்களை ஆசை வச்சிருக்கலாம். சில பேர் ஒரு கார் வச்சிருப்பீங்க, 2 கார் வச்சிருப்பீங்க. என்னங்க, எல்லாத்தையும் வித்துடலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க விற்கிறதுக்கு? நானும் வரேன் உங்களோட சேர்ந்து வித்துடலாமா? நானும் எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும். என்னங்க, யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? யாருமே ரெடியா இல்லைன்னு சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டீங்க எதுவும். புரியுதுங்களா? அப்ப என்னதான் சொல்றாருங்க இயேசு? ஏன்னா இதை எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, பாரு, எல்லாத்தையும் வித்து நீ தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு நீ வந்துட்டு. ஆனா நிறைய நேரம் யோசிச்சிருக்கிறேன், அதை பிரசங்கம் பண்றவரே எதுவும் விற்கிறது கிடையாது. கவனிச்சிருக்கலாம், அதை ஒருத்தர் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ஊழியக்காரர் எடுத்து அதை பிரசங்கம் பண்ணிட்டு, எல்லாத்தையும் விட்டு நீ கொடுத்துட்டு தரித்திரம் கொடுத்துட்டு இயேசு பின்னாடி வருவியா அப்படின்னு அவரே எதையும் விற்க மாட்டாரு. அவரே பிரசங்கம் பண்ணி முடிச்சு கார்ல ஏறி வீட்டுக்கு போயிருவாரு. அட்லீஸ்ட் அந்த காரையாவது அவர் விற்கணும்ல. என்னங்க, இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா நீங்க? அட்லீஸ்ட் அந்த காரையாவது அவர் விற்கணும்லங்க. வந்திருப்பாருல, ஒரு கார்ல வந்திருப்பாருல, அந்த காரையாவது வித்துட்டு, பாரு இயேசு சொல்லிட்டாரு மார்க் 10:21, எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணு, தரித்திரத்தை கொடு. ஆனால் நான் வந்த காரை நான் இப்பயே வித்துட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போயிருக்கணும்ல. அதையும் பண்ண மாட்டார்.
என்னங்க உண்மையா பேசுறேங்க. அவரு அழகா கார் ஏறி போவாரு, இல்ல வேற வெளியூர் போனா பிளைட் ஏறி போயிருவாரு. வெளியூர் போறனா பிளைட் ஏறி போயிருவாரு. ஓகே, ஊழியம் முடிஞ்சு கிளம்பி பிளைட் ஏறி போயிருவாரு. அப்ப என்னதான் இயேசு சொல்றாருங்க? இதை வேற நம்பிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. கார் வச்சிருக்கியா, கர்த்தருக்கு பிரியமில்லாது, நீ ஏன் இந்த காரை வச்சிருக்க, நீ ஏன் அந்த காரை வச்சிருக்கிற, கொஞ்சம் பெரிய கார் வச்சிருக்க கூடாது, உடனே நீ ஏன் இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிற, ஏன் நீ மாட்டு வண்டி வச்சுக்க கூடாது. ஏன்னா நான் சொல்லுவேன், ஏன் நடந்தே போங்களேன், ஏன் மாட்டு வண்டி நடந்தே போங்களேன். இப்ப சாமி புரியுதுங்களா? இந்த கார் வச்சிருக்க, அந்த கார் வச்சிருக்க, ரொம்ப முக்கியம் அது நாட்டுக்கு. நல்லா கவனிங்க, இயேசு என்ன சொல்ல, நல்லா புரியுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேங்க, இயேசு யாருன்னு தெரியலன்னா இந்த மாதிரி தேவலாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் உட்காந்து. ஹல்லேலூயா, ஆமென். சோ இயேசு அவனை அன்பு கூர்ந்து என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் வித்து தரித்திரத்தை கொடுத்துட்டு ஏன் பின்னால வா, உன் சிலுவை தூக்கிட்டு வா அப்படின்னாரு. ஏன் உன் சிலுவை தூக்கிட்டுன்றது இன்னொரு சப்ஜெக்ட், அது இன்னொரு நாள் நான் எடுக்கிறேன். சிலுவை தூக்கிட்டு வரதுனா என்னன்றது இன்னொரு நாள் எடுக்கிறேன். இன்னொரு அடுத்த வெள்ளிக்கிழமை ப்ராப்ளி பார்ப்போம், சரிங்களா? சோ இப்ப என் பின்னாடி வந்துட்டாரு. அதை கேட்ட உடனே அவன் ரொம்ப, அடுத்த வருஷம் 22 ரொம்ப என்ன ஆயிட்டான், துக்கமாயிட்டான் ஐயா. ஏன்னா பெரிய ஐஸ்வர்யவான், நல்லா வாழ்ந்துருக்கிறான், நல்லா அவங்க அப்பா நல்லா சொத்து கீத்தெல்லாம் கொடுத்துருக்காரு போல அவனுக்கு. துக்கமாய் போயிட்டான். அதுக்கு அடுத்த வருஷம் தான் இயேசு பாம் போடுறாரு. இயேசு இந்த மாதிரி நல்லா பாம் எல்லாம் போட்டுருவாரு. ஆனா இயேசுவோட இருதயம் புரியலன்னா பாம்பு வந்து பாம் மாதிரி தெரியும். ஆக்சுவலி இருதயம் புரிஞ்சிருச்சுன்னா அது பாம்பு கிடையாது, அது அன்புன்னு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. இயேசுவோட இருதயம் புரியாதவனுக்கு எல்லாமே பாம்பு தான். சொல்லுங்க, பாம்பு தான் எல்லாமே. ஆனா இயேசுவோட இருதயம், ஆண்டவரோட இருதயத்தை புரிஞ்சவனுக்கு பாம்பு கூட எப்படி இருக்கும், அவருடைய லவ் பாம்னு வாங்க. புரியாதவனுக்கு பாம்பு, புரிஞ்சவனுக்கு லவ் பாம். லவ் பாம்னு அன்பின் வெடி. ஒரு அன்பின் வெடியை போடுறாரு. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து இந்த வெடி கிடையாது, இந்த யுத்தத்துல போடுற வெடி கிடையாது, இது அன்பின் வெடி. 23 டக்குன்னு எடுங்க. 23ல இயேசு தன்னை பின்பற்றி வந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்து சொல்றாரு, பின்னாடி வந்தவங்களை பார்த்து சொல்றாரு. அப்பொழுது இயேசு சுற்றி பாக்குறாரு. இதை சொன்ன உடனே இயேசு பாக்குறாரு, ரியாக்ஷனை பாக்குறாரு. சரி, இவனுங்க என்ன சொல்றானுங்க, கூட வந்தவனுங்க என்ன சொல்றாங்க, அவங்கள பாக்குறாரு. சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, யார சீஷரு? 12 பேர் நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். ஹவு ஹார்ட் இட் இஸ். எவ்வளவு கஷ்டம்பா. ஐஸ்வர்யம் இருக்கிறனா, ஐஸ்வர்யவானா இருக்கிறனா, பணக்காரனா இருக்கிறனா, நல்ல செழிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிற, பினான்சியலா நல்லா இருக்கிறனா, நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க ரொம்ப 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 கஷ்டம். ஹவு ஹார்ட் இட் இஸ், ரொம்ப கஷ்டம் சொல்லி அதுக்கு ஒரு ஓமைய வர சொல்றார். அதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சொல்லிட்டு அடுத்த வசனம் 24 போடுங்க. 24 டக்கு டக்குன்னு மாறணும் வசனம். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதை கேட்டோம்னா அவங்க ஆச்சரியம், இப்படி சொல்லிட்டாரு இவரு. அது ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? ஆச்சரியப்பட்டு இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு. புரிஞ்சிருச்சுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஆன்சர் வந்துருச்சா? எத்தனை பேருக்கு ஆன்சர் வந்துருச்சு? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு. 25ல, ஹல்லேலூயா, 25ல போடுங்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும். சார் என்ன சொல்லிட்டாருன்னா, 24 போடுங்க டக்குனு. 24ல அதுக்கு ஆன்சர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள், சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். அதாவது உங்க நம்பிக்கை வந்து கர்த்தர் மேல இல்லாம நீங்க வச்சிருக்கிற பணத்தின் மேலையும் பொருளின் மேலையும் இருக்குதுன்னா அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏனென்றால் ரட்சிப்பு என்பது நான் வச்சிருக்கிற பொருளாதாரத்தை சார்ந்து இல்ல. நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்தா எனக்கு ரட்சிப்பு வந்துடும். எங்கேயாவது அப்படி இருக்குதா? சொல்லுங்க. இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேங்க, ஆண்டவரே 1 கோடி காணிக்கை கொடுத்துறேன், உங்களுக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துறேன், என்ன பண்ணிருங்க, ரட்சித்து கொண்டு போயிருங்க. இஸ் இட் பாசிபிள்? சொல்லுங்க, சாத்தியமா இது? எத்தனை பேர் சொல்றீங்க சாத்தியம்? 1 கோடி இல்ல பிரதர், நான் 5 கோடி கொடுக்குறேன் பிரதர், கூட்டு போக சொல்லுங்க பிரதர். யாரும் அப்படி இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படி இட் இஸ் பாசிபிள் லைக் தட்? கிடையவே கிடையாது. அது சான்ஸே இல்லை. இல்ல ஆண்டவரே, நான் ஒரு 5 கோடி கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்ன சுகமாக்கிருங்க, எனக்கு ஒரு கேன்சர் வியாதி இருக்கு, நான் ஒரு 5 கோடி காணிக்க கொடுக்க சுகமாயிருங்க. இஸ் இட் பாசிபிள் லைக் தட்? நாட் பாசிபிள். எல்லாமே எப்படி நடக்குது? அவர் மேல இருக்கிற விசுவாசத்தின் மூலம் தான் நடக்கிறது. ஹல்லேலூயா. சுகம் எப்படி நடக்குது? அவர் மேல வைக்கிற விசுவாசம், சிலுவையின் மேல் வைக்கிற விசுவாசம்,
அவருடைய ரத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசம், அவருடைய தழும்புகள் மேல் வைக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அதன் மூலமா தான் சுகம் நடக்குது. நான் இவ்வளவு கொடுத்ததுனால நீ சுகமாக்குங்கன்னா நடக்குமா? என்னங்க நடக்குமா? சான்ஸே கிடையாது. நான் ஹீலிங் மினிஸ்ட்ரியில இருக்கேன், நானே சொல்றேன், சான்ஸே கிடையாது. இவ்வளவு கொடுக்குற ஆண்டவரே. அப்பனா கொரோனால எல்லா பணக்காரனும் காசை கொடுத்து என்ன வாங்கிட்டு போயிருக்கலாம்? சுகத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல போய் சுகமா இருக்கலாம், இல்லைன்னா எல்லாரும் போய் கோயில்ல காணிக்கையை போட்டு எல்லாம் சுகமா இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவனும் செத்து போயிருக்க மாட்டான். எல்லாம் போய் காணிக்கையை போட்டு ஆண்டவரே சுகத்தை கொடுங்க வாங்கிட்டு போயிருக்கலாம். ஏன் நடக்கல? அது இட் இஸ் நாட் பாசிபிள். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் எந்த காரியத்திலையும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இது டோட்டலி உங்களுடைய, நீங்க ஐஸ்வர்யவனா இருக்கலாம், ஆனா உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐஸ்வர்யவனா இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கணுங்க? சொல்லுங்க, நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கணும். God is not against money, but God is against you having your faith on money. ஆண்டவர் பணத்துக்கு எதிரி கிடையாது, ஐஸ்வர்யத்துக்கு எதிரி கிடையாது. ஆனால் நீங்கள் அதன் மேல் நம்பிக்கையா இருப்பதற்கு தான் எதிர்த்து நிற்கிறார். புரிஞ்சிச்சிங்களா? எத்தனை பேர் புரியுது? ஏன் இதை கேட்டு சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்? பாருங்க, சீஷர்கள், அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வருதுல்ல, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா யூதர்கள் எல்லாருமே நல்ல ஐஸ்வர்யவான்கள். நிறைய யூதர்கள் நல்லா இருந்தாங்க, சூப்பரா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யூதர்களுடைய முற்பிதாக்கள், ஃபோர் ஃபாதர்ஸ், பேட்ரியாக்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, பேட்ரியாக்ஸ் அப்படின்னுவாங்க. ஃபோர் ஃபாதர்ஸ் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரேல். இவங்க எல்லாம் பேட்ரியாக்ஸ். அவங்க தான் முற்பிதாக்கள் யூதர்கள். அவர்கள்லாம் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், சாதாரண ஆள் கிடையாது எவனுமே. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம்ல, ஆதியாகமம் 26 பெலிஸ்தியர்கள்லாம் ஈசாக்கை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். ஏன்னா பஞ்ச காலத்துல கூட அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினானா. இது ஈசாக்கு பஞ்ச காலத்துல பெரிய பணக்காரனா இருக்கான். உலகமே பஞ்சத்துல இருக்கும்போது அவன் பணக்காரனா இருக்கான். யோசேப்பு சூப்பர் பவரோடைய பிரைம் மினிஸ்டர். எகிப்து என்ற சூப்பர் பவர், அந்த காலத்து சூப்பர் பவர் எகிப்து தான். லீடிங் நேஷன், நம்பர் 1 நேஷன் எகிப்து தான். அதோட பிரைம் மினிஸ்டர் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பவர்ஃபுல் மேன். கோஷேன் என்ற ஒரு பெரிய செழிப்பான ஒரு இடத்தையே தன்னுடைய குடும்பத்துக்கு இலவசமாக கொடுக்குறான். இந்தாங்க தங்குங்க அப்படின்னு சுமத்தி கொடுக்குறான். தங்கிட்டு போ, இந்த நாடே எனக்கு என் கையில கொடுத்திருக்கிறார் கர்த்தர், தங்கிட்டு போன்னு சுமத்தி கொடுக்குறான் கோஷேனை. தங்கிட்டு போய் யாரால முடியும்? ஹல்லேலூயா. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் மிருக ஜீவனங்களையும் கொண்ட பெரிய சீமானாக இருந்தான்னு ஆதியாகமம் 13 எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்ற, ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாம வந்த ஆண்டவரே, 2 பரிவாரத்தோட நீ ஆசீர்வதிச்சிருக்கிறீர். அவனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எவ்வளவு இருந்துச்சான், அது ஒரே இதா வைக்க முடியாதான், 2ஆ பிரிச்சு வச்சிருக்கான். அவ்வளவு இருக்குது, பிரிக்கிறான். எப்ப பிரிப்பீங்க? நிறைய இருக்குதுங்க, அதனால இங்க பிரிச்சு அங்க கொஞ்சம், பிரிச்சு இங்க கொஞ்சம், ஏன்னா வைக்கிற இடம் இல்ல, அவ்வளவு வச்சிருக்கான் யாக்கோபு. ஒண்ணுமே இல்லாத போன யாக்கோபு. அதனாலதான் அவருக்கு ஆச்சரியப்பட்டார்கள். அதை ஹைலைட் பண்ண, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்ட, அதை ஹைலைட் பண்ண விஜய். சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதனால ஆச்சரியம், அண்ணன் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது, எப்படி ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்றீங்க, என்ன ஆண்டவரே? அது மட்டும் இல்லாம சீஷர்களே நல்லா இருந்தானுங்க எல்லாம். பேதுருவோடைய சகோதரன் அந்திரேயா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மீன் பிடிச்சு நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தேயு நல்ல கவர்மெண்ட் ஜாப், டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரரா இருக்கிறான். எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்கிறானுங்க, எல்லாம் நல்லா சம்பாதிச்சிருக்கிறானுங்க எல்லாம். சோ உங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்ன ஆண்டவர் இப்படிலாம் சொல்றீங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நாங்களும் நல்லா கொஞ்சம் ஐஸ்வர்யம் எல்லாம் வச்சிருக்கிறோம், ஃபேமிலி எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா அதை விட்டுட்டு தான் நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு பின்னாடி வந்திருக்கிறோம். ஆனா வீட்டுல நிறைய இருக்குது ஆண்டவரே, பிள்ளை குட்டிக்கெல்லாம் நிறைய வச்சுட்டு தான் வந்திருக்கோம், எல்லாம் இருக்கு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்கன்னு தான் ஆண்டவர் அழகா பதில் சொல்றாரு. இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, இதை ஹைலைட் பண்ணு, பிள்ளைகளே. பாருங்க எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. இயேசுவோட வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இயேசுவோட வார்த்தை ரொம்ப பிடிக்கும். கோமா பேசுறாரா, எப்படி பேசுறாரு பாருங்க. பிள்ளைகளே, ஹைலைட் பண்ணு விஜய். ஹல்லேலூயா. பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அவர் பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம குயிக்கா முடிச்சிடும், டைம் ஆயிட்டு இருக்கு. வாங்க அடுத்த வசனம் 25. அதுதான் சொல்றாரு, ஒட்டகத்தின் இதுல ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எப்படி எளிதா, அதுவே எளிதா இருக்கும், ஐஸ்வர்யவான் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அடுத்த வசனம் டக்குன்னு வாங்க 26.
26 போடுங்க. திரும்ப சொல்றாங்க, அப்ப யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஏன்னா இயேசு என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான் ஒட்டகம் கூட ஊசி நூல்குள்ள போயிடும், அந்த ஊசியோட அந்த இதுக்குள்ள போயிடும், ஆனா ஐஸ்வர்யவான் போக முடியாது அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? Who then can be saved? இப்ப யார் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்? எவன் தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படிதான் இது நடக்கும்? எந்த ஐஸ்வர்யவான எந்த பணக்காரனும் முடியாது, யார் தான் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு இயேசு அழகா பதில் சொல்றாரு. வாங்க 27. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனால் ரட்சிப்பு கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன கான்டெக்ட்ல வருது. ரட்சிப்பை பத்தி பேசுறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறத பத்தி பேசுறாரு. மனுஷனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. மனுஷரால் இது கூடாததுதான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதும் ரட்சிக்கப்படுறதும் தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். So you getting saved and you entering the kingdom of God is only possible by God. So நீங்க ரட்சிக்கப்படுறதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதும் யாரால் கூடுகிற காரியம்? தேவனாலே மட்டும்தான் கூடுகிற காரியம். இது நம்மால் ஆகிற காரியம் கிடையாது. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. இது நான் செய்யவே முடியாது. இது நான் ஏதோ நற்கிரியைகள் செய்து அதை செஞ்சு இதை செஞ்சுலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இது இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே எனக்காக உண்டாக்கின ஒரு காரியம். அவர் சிலுவையில தம் மாம்சத்தை கிழிச்சு, அந்த மாம்சத்தின் வழியாக அந்த மாம்சமான திரை கிழிக்கப்பட்டு அதன் வழியாக ஒரு வழி உண்டாச்சு. எபிரேயர் 10 அதான் எழுதியிருக்கு. அவர் மாம்சமான திரை கிழிக்கப்பட்டு அதன் வழியாக நமக்கு ஒரு வழி உண்டாகி அவர் ரத்தத்தினாலே நாம் அவரோட சேர்ந்திருக்கிறோம். இது நம்மளால ஆகல. இன்னைக்கு நம்மளோட ரட்சிப்பும் சரி, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். All who are saved are in the kingdom of God. நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கோம். இது எப்படி நடந்துச்சு? இது தேவனாலே தான் கூடும். This is only possible by God. இதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றார். ஹல்லேலூயா. இது நான் செய்யறதுனால கிடையாது. நான் செய்யறதுனால எதுனாலுமே நான் ரசிக்கப்படல. ஹல்லேலூயா. அவரோட கிருபையினாலே. எபேசியர் 2:8 திரும்ப போடுங்க. இது அவரோட கிருபையினாலே. எபிசியன்ஸ் 2:8 சீக்கிரம் போடுங்க. இது எப்படி நடந்துச்சா? அவரோட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. திரும்பவும் எல்லாமே தேவனுடைய ஈவு தான். சுகம் ஒரு ஈவு. ஹல்லேலூயா. நீங்க சுகமாகறீங்களா? அது ஒரு ஈவு. இட்ஸ் a gift of God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் ஈவு. இட்ஸ் a gift of God. ஹல்லேலூயா. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டதனால தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. இட் இஸ் a gift of God. ஹல்லேலூயா. உன்னதங்களே. எபேசியர் 1:3 எபிசியன்ஸ் 1:3 போடுங்க குயிக்கா. ஹல்லேலூயா. எபேசியர் 1:3 ஹல்லேலூயா. உன்னதங்களே சகல ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்தது யார்? அவர். இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் a gift of God. இது தேவனுடைய ஈவா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ள நான் எதுவும் செய்யல. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னை ரட்சிக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் அவர் தான் செய்யறார். இதுதான் சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எப்பா, இது எதுவுமே ஒன்னால கிடையாது, நீ எதுவுமே செய்ய முடியாது. அந்த மனுஷன் என்ன கேட்டானா, ஆண்டவரே நான் என்ன செஞ்சா நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டான். அதுதான் மேட்டரே. இப்ப நான் என்ன செஞ்சா கொடுப்பீங்க, அதுதான் இயேசு சொல்ல வர்றார். நீ எதுவும் செய்ய முடியாதியா, நான் தான் உனக்கு செய்யணும்ன்றது. I only have to save you. You cannot save yourself. நான் தான் உன்னை ரட்சிக்க வேண்டும். நீ உன்னை ரட்சிக்க முடியாது. நீ உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. நான் தான் உன்னை ரட்சிக்க வேண்டும். இததான் அந்த மனுஷனுக்கு புரிய வச்சார். அந்த வாலிபன் அதை தான் கேட்கிறான். ஹல்லேலூயா. இது அவனுக்கு புரியல. அவனுக்கு ஹல்லேலூயா. glory be to God. Thank you Jesus. hallelujah. rahanama lekheneme shikaba haladi karanamo shokodoronomo rokobolodi kararamo oreheneme shikaraba hanama lahadi karanamo. Thank you Jesus. hallelujah. அடுத்த வந்து விஜய். hallelujah. மார்க் 10 தொடர்ந்து டக்குன்னு 28. மார்க் 10:28. சோ இது தேவனாலே கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேதுரு கேட்கிறாரு. மார்க் 10:28 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான்.
சோ பேதுரு சொல்றான், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே உங்களுக்காக. ஐ ஹவ் லெஃப்ட் எவ்ரிதிங். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நிறைய விட்டுட்டேன், ஆண்டவருக்காக நிறைய விட்டுட்டு வந்திருக்கேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியும் கண்டிப்பா. நிறைய காரியங்களை நான் விட்டுருக்கேன், நான் கண்டிப்பா சொல்ல முடியும் ஆண்டவர் சாட்சியாக. ஹல்லேலூயா, ஆமென். சோ எல்லாம் விட்டு நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படின்னா பேதுரு என்ன சொல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படி டைரக்டா வந்துட்டான். சரி, பேதுருட்ட பிடிச்சதே தான், டைரக்டா கேட்டுரும். அதனாலும் ஹல்லேலூயா, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், நீங்க என்னதான் கொடுப்பீங்க எனக்கு? நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நீரே கதின்னு வந்து நிக்கிறேன் இன்னைக்கு, நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனா, அப்ப என்னதான் கிடைக்கும் உனக்கு அப்படின்ட்டான். டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் பேதுரு. சும்மா ஒண்ணு ஆண்டவர் பேதுருவை தேர்ந்தெடுக்கலங்க. ஆண்டவருக்கு வந்து இந்த வள கொல கொலன்னு இருக்கவனெல்லாம் பிடிக்காது. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இப்படிதான் ஆண்டவரே, அப்படிதான் ஆண்டவரே, இதான் நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே, இதான் இதை எனக்கு செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு எவன் வந்து நேர்மையா டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேசுறான்னு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. பேதுருக்கு வாய் பெருசுதான், ஆனா மனுஷன் பயப்பட மாட்டாரு. மனுஷனுக்கு பயம் கிடையாது, டைரக்டா கேட்டு வர ஆண்டவர் கிட்டே. அதனாலும் அதான் ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீதான் கரெக்டான ஆளு, உன் மேல சபையை கட்டுறான் அப்படின்ட்டு. நீதான் கரெக்டான ஆளு, தைரியமா இருக்கையா, உன் மேல கட்டுறையா, நீதான் கரெக்டா சபையை நடத்துவ. ஏன்னா பேதுரு தான் சபையின் முதல் போதகர், நீதான் கரெக்டான ஆளு, ரைட் கேண்டிடேட் நீதான். ஏன்னா சபையில வந்து பயந்து ஏந்து நடுங்கிட்டு இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் ஐயோ அப்படின்னு இருக்கவன்லாம் என்ன பண்ண முடியாது, ஊழியத்தை பண்ண முடியாது. பயம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நான் போவேன், அந்த பாதையில போவேன். பயம் இல்லாமல் நான் பிரசங்கிப்பேன், பயம் இல்லாம அற்புதம் செய்வேன், பயம் இல்லாம கர்த்தருடைய காரியங்களை இறங்கி செய்வேன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் எனக்கு வேணும். அது யாரு? பேதுரு. ஆனால்தான் அவனை வச்சு சபையை கட்டுறார் ஆண்டவர். புரியுதுங்களா? இன்னைக்கு பயந்துகிட்டு இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றதுக்கு பயமா இருக்கு பிரதர்னுவாங்க. ஏன்டா இப்படியே சொல்லு, பயமா இருக்கு பிரதர்னுவாங்க ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண. நான் கேட்பேன், ஏன் பயப்படுறீங்க? ரொம்ப ஈஸியான மினிஸ்ட்ரி தானே ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஏன்னா சுகமாக்க போறது கர்த்தர், நம்ம சுகமாக்க போறது இல்ல, நம்ம கைகளை தான் வைக்க போறோம். அவர் வாக்கு பண்ணியிருக்கார், கைகளை வியாதியஸ்தர்கள் மேல வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். சோ கையை தானே வைக்க போறீங்க, சுகம் அவர் தானே தர போறாரு. இதுல என்னங்க பயம் அப்படின்னு கேட்பேன். இல்ல அது இல்ல பிரதர், நான் கையை வச்சு நான் அவங்க சுகம் ஆகலைன்னா அப்ப அசிங்கமா போயிருமே பிரதர். ரொம்ப பாக்குறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப நான் கேட்பேன், அவன் என்ன நினைச்சா உனக்கு என்னையா? நீ ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு போயேன், அவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். என்னங்க மனுஷன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான்னா விசுவாசத்துல வாழவே முடியாது. மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை விளைவிக்கும். The fear of man brings a snare. அது ஒரு கண்ணி மாதிரி, ஒரு ட்ராப் அது. ஹல்லேலூயா. மனுஷன் இப்ப நான் மனுஷனுக்கு பயந்தேன்னா இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியா பண்ண முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றேன் எல்லாரும் என்ன ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்ளல. அதை பத்தி ஐ டோன்ட் கேர். ஆண்டவர் சொல்றத நான் செய்யறேன், அவ்வளவுதான். அவர் தான் எனக்கு பாஸ், அவர் சொல்றதான் நான் செய்யணும். இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு. ஹல்லேலூயா. கைகளை வைக்கணும், சுகம் அவர் கொடுப்பாரு. எவன் என்ன வேணா நினைச்சு போட்டோம். சுகமாக்குறது கர்த்தருடைய வேலை, சுகமாக்குறது கர்த்தருடைய ஊழியம். ஹல்லேலூயா. அதை நம்ம தைரியமா செய்யணும். சோ தேவனுடைய ராஜ்யத்துல பயந்துட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா, ஆமென். தைரியம் சொல்லுங்க, தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன வேணா நடக்கட்டுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறான்ற தைரியம் இருக்கணும். எவன் வேணா என்ன வேணா சொல்லிட்டுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறான்றத தைரியம் இருக்கணும். ஹல்லேலூயா. சோ அதான் பேதுரு கேட்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, என்னதான் கொடுப்பீர்? டூ த பாயிண்ட். பேதுரு சரியான ஆளு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன கொடுப்பீர்? அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. வாங்க டக்குனு வாங்க 29. ஹல்லேலூயா, glory be to God. thank you Jesus. சிஸ்டர் நீங்க வாசிக்கிறீங்களா? சிஸ்டர் விஜய் இருக்கீங்களா? வாசிங்க. thank you Jesus. ஹல்லேலூயா. ரஹனாமா லேகரேனமே வாசிங்க. Mark 10:29. வாசிங்க. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் அடுத்தது இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மண்ணிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. 29 சொல்றாரு, என் நிமித்தமாகவும். 29 என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் எவனாவது வீட்டையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளும் நிலங்கள்னா பிசினஸ் செய்யற தொழில் வேலை. இப்ப நான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2013 வரைக்கும். நல்ல ஐடினா இன்னும் சின்ன கம்பெனிலாம் ஒர்க் பண்ணல. HCL டெக்னாலஜிஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறான் அவன்.
உலகத்துல எல்லா நாட்டிலயும் இருக்குது ஆபீஸ். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க. 1.25 லட்சம் நினைக்கிறேன் தெரிஞ்சு ஒர்க் பண்றானுங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா, அதை விட்டுட்டு வந்தேன். ஹalleluya. சோ எதை விட்டுட்டு வந்தாலும் சொல்லுங்க, எதை கர்த்தருக்காக நல்லா நீங்களே விட்டுட்டு வந்தா கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். சரி பிரதர் விட்டுட்டு வந்துட்டாரு, நம்மளும் விட்டுட்டு வந்தாலும் அப்படி கிடையாது கதை. அந்த கதை கிடையாது. சரி அவரு பாருங்க பெரிய ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு, விட்டுட்டு வந்தாரு. ஆண்டவர் சொல்லி விட்டுட்டு வந்தீங்களா? ஆண்டவர் விட்டுட்டு வர சொன்னாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டூ இட் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தின்படி அதை செய்யணும். சோ அவருக்காக அவர் சொல்லி அவர் நிமித்தம் நீங்க விட்டுட்டு எதை விட்டுட்டு வந்தாலும், இந்த லிஸ்ட்ல நீங்க எதை விட்டுட்டு வந்தாலும் சொல்லுங்க, எதை விட்டுட்டு வந்தாலும் ஹalleluya. அது நிலமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம். சில பேர் குடும்பத்தையே கூட விட வேண்டிய நிலைமை இருக்குல்ல. ரட்சிக்கப்பட்டோன்னு வீட்டுல தான் அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர், என்னை வீட்டுல இருந்து துரத்தி விட்டாங்க பிரதர், குடும்பமே இல்லாம இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை இன்னைக்கு பெரியவனாக ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஹalleluya. கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் விட்டுட்டாரா அவங்கள? கிடையாது. ஹalleluya. ஆமென். அவர்களை எடுத்து உயர்த்தினார் அவர். ஹalleluya. விட்டுட்டு வந்தாலும் அடுத்த வசனம் டக்குன்னு விஜய், நூறத்தனையாக சொல்லுங்க, நூறத்தனையாக இப்பொழுதும் இம்மையிலும், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு நூறத்தனையாக. ஹalleluya. இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது now in this time, இப்பொழுது now in this time நூறத்தனையாக துன்பங்கள்னா வியாதி கிடையாது. நம்ம ஆளுங்க துன்பம்னா வியாதிக்கு போயிருவாங்க. வியாதி கிடையாது. துன்பம்னா பெர்சிக்யூஷன். தமிழ்ல துன்பம் போட்டுட்டாங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஈஸியா துன்பம் போட்டாங்க. துன்பம் கிடையாது, பெர்சிக்யூஷன். பெர்சிக்யூஷன் ஆனது அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள், அதுதான் பெர்சிக்யூஷன். ஆங்கிலத்துல கரெக்டா வருது பாருங்க. shall receive 100-fold in this time and in this age. hallelujah. துன்பங்களோட வித் பெர்சிக்யூஷன் வருது பாருங்க. ஆங்கிலத்துல பாருங்க, வித் பெர்சிக்யூஷன். கடைசி லைன், கடைசி சென்டென்ஸ்ல வருது பாருங்க, வித் பெர்சிக்யூஷன். சோ சுவிசேஷத்தின் நிமித்தம் வர பாடுகள் அது. நீங்க இயேசுவை நம்புறதுனாலே நிறைய பேர் உங்களை வெறுப்பாங்க. இயேசுவை சொல்றல்ல, நீ என்ன நம்புறதுனாலே உன்னை நிறைய பேர் வெறுப்பாங்கன்றாரு. இயேசுவை சொல்றாரு அது. ஹalleluya. ஆமென். சோ அதுதான் பெர்சிக்யூஷன். சோ நீ எதெல்லாம் இழந்தியோ அதை 100 தனியா இப்பொழுது நான் கொடுப்பேன். சொல்லுங்க, நிறைய பேர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இங்க நீ வீட்டை விட்டுட்டு வந்துட்டியா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியா, அங்க உனக்கு வீடு கொடுப்பார். எங்க? பரலோகத்துல. அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இங்கதான் எனக்கு வீடு வேணும், ஏன்னா இங்கதான் வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, இங்கதான் எனக்கு கார் வேணும், ஏன்னா நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு என்ன பண்ணணும், ஊழியத்துக்கு போகணும். இங்கதான் எனக்கு பிளைட் வேணும், ஏன்னா ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போகணும், இங்க இருந்து வட இந்தியாவுக்கு போகணும், பிளைட்ல போகணும். என்னங்க, இங்கதான் நல்ல சோறு வேணும். என்னங்க, ஏன்னா பசிக்குதே. நான் பசிக்கல, யாருக்குமே பசிக்குதே. இங்கதான் நல்ல சோறு தேவைப்படுது, நல்ல சாப்பாடு தேவைப்படுது, எல்லாம் இங்கதான் தேவைப்படுது. நீங்க அங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்களா ஆண்டவரே? அங்கதான் எதுவும் தேவையில்லையா ஆண்டவரே? என்னங்க, கரெக்டா இல்லையாங்க? அங்கதான் எல்லாம் நல்லா நிறைவா இருக்குது ஆண்டவரே. அங்க வச்சு நான் என்ன பண்றது? அங்க வீடு இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன ஆண்டவரே? அங்க என்ன மழை பெய்ய போதா, புயல் அடிக்க போதா? அங்க பிளைட் வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? நான் இப்ப எல்லாருக்கும் சுவிசேஷமா சொல்ல போறேன் பரலோகத்துக்கு போயிட்டு? எனக்கு என்னங்க, கரெக்டா இல்லையா? பரலோகத்துல போய் எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல போறோமா? ரட்சிக்கப்படு இயேசு நாமத்துல எல்லாரும் பிசாசை ஓட்ட போறேன் நான் பரலோகத்துக்கு போயிட்டு? இயேசு நாமத்துல பிசாசு ஓடு, கேன்சர் சுகமாகுன்னு சொல்ல போறேன். இங்கதான் எல்லாம் பண்ண போறேன். அப்ப இங்கதான் எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது. காரு தேவைப்படுது, வீடு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. என்னங்க, இங்க இருந்து தூரமா போனா பிளைட் தேவைப்படுது, எல்லாம் இங்கதான் தேவைப்படுது. அவருடைய அழைப்பை, அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு இங்கதான் எல்லாம் தேவைப்படுது. அங்கதான் எல்லாமே இருக்கே. தங்கத்திலே ரோடு போட்டிருக்காரு, அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும்? எங்க தங்கத்திலே ரோடு இருக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும்? அதான் இயேசு கரெக்டா சொல்லிட்டு பாருங்க, இப்பொழுது இம்மையிலே, இப்பொழுதே, ரைட் நவ். சொல்லுங்க, ரைட் நவ். இப்பொழுதே ஆண்டவர் தர. சொல்லுங்க, ரைட் நவ். சொல்லுங்க, ஹalleluya. அங்க கிடையாது, இங்கே கொடுக்குறேன்ட்டாரு. அங்க இன்னும் பயங்கரமா சூப்பரா இருப்போம், அது வேற விஷயம். ஆனா இங்க தேவை நமக்கு. ஐ நீட் இட் ரைட் நவ். சொல்லுங்க, ஐ நீட் இட் ரைட் நவ். அது இயேசு இப்பொழுது இம்மையிலே துன்பங்கள்லாம் பெர்சிக்யூஷன். 100 சொல்லுங்க, 100 times more. எதை சுவிசேஷத்திற்காக இழந்தீர்களோ அதை 100 மடங்கு கொடுப்பாராம். அப்ப உட்காந்து யோசிச்சு பாருங்க, எதை இழந்தீங்க? 100 மடங்கா வரப்போகுது உங்களுக்கு. சில பேர்லாம் சொல்லிருக்கீங்க, பிரதர் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க பிரதர், என்ன ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களா? வெயிட் பண்ணுங்க, உலகம் எங்கும் சொந்தம் வரப்போகுது உங்களுக்கு. ஹalleluya. உலகம் ஃபுல்லா சொந்தம் வரப்போகுது உங்களுக்கு. ஹalleluya. ஆண்டவர் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க பிரதர், என் கையில இருந்து. எங்களை ஒண்ணுமே இல்ல, ரட்சிக்கப்பட்டனால எனக்கு எதுவுமே இல்ல பிரதர், எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அனுப்பிச்சாங்க. சொல்லுங்க, ஆண்டவர் 100 தனியா கொடுக்க போறாரு. எதெல்லாம் புடுங்கினாங்களோ அதை விட 100 மடங்கு கொடுக்க போறாரு ஆண்டவர் உங்களுக்கு. ஹalleluya. glory to God. இதை நான் சொல்லணுங்க, இயேசு சொல்றார். ஹalleluya. உங்களுடைய தகப்பன் சொல்றார், your heavenly father is promising this.
ஹalleluya. நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் இங்கேயும் கொடுப்பாரு, மறுமையில நித்திய ஜீவனையும் கொடுப்பாராம். என்ன ஆண்டவர்ல, வேற லெவல் ஆண்டவர் நம்ம ஆண்டவர். இங்கேயும் 100 மடங்கு வாங்கிக்கோ, அங்கேயும் நித்திய ஜீவனை வாங்கிக்கோ. அங்க மட்டும் வா கொடுப்பேன்னு சொல்லல, இங்கேயும் வாங்கிக்கோ, இங்கேயும் நல்லா வாழ்ந்துட்டு வா அப்படின்னு. நல்லா வாழ்ந்துட்டு அங்க வந்து சேருன்ற. ஹalleluya. புரியுதுங்களா? நல்லா வாழ்ந்து, நல்லா எனக்காக சாட்சியா வாழ்ந்து, ஹalleluya ஆமென், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து சுவிசேஷத்தை நல்லா உலகம் எங்கும் பரப்பி அங்க வந்து சேரு. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா வாழ்ன்ற. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹalleluya ஆமென். பேதுரு இதை கேட்டோன்னே குதிச்சிருப்பான். பேதுரு வாவ் சூப்பர் பிரைஸ் காட், குதின்னு குதிச்சிருப்பான் பேதுரு. வாவ், இப்படிப்பட்ட ஆண்டவர், இவரை சந்தேகப்பட்டுட்டேன் ஆண்டவரே, உம்மை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு இருப்பான். ஒரு பிசினஸ் தான் விட்டுட்டு வந்தேன், நீங்க 100 மடங்கு தரேன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே. ஒரு வீட்டை தான் விட்டுட்டு வந்தேன், நீங்க 100 கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே. ஹalleluya. ஒன்னதான் விட்டேன், நீங்க 100ன்றீங்களா ஆண்டவரே. வாவ் சூப்பர் ஆண்டவரேன்னு குதிச்சிருப்பான் பேரு. அதனாலதான் பேதுருவோட ஊழியம் எப்படி இருந்துச்சுங்க, இயேசுவோட ஒரு ஸ்டெப் மேல இருந்துச்சான் ஊழியம். கரெக்டா? இயேசு நிழல் பட்டு சுகமானார்கள்னு ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது. எங்கேயுமே இயேசு நடந்து போனார், நிழல் பட்டு சுகமானார்கள் எங்கேயுமே எழுதல. ஆனா பேதுரு சும்மா நடந்து போறாரு, நிழல் பட்டு சுகமானாங்க. இயேசுவை தொட்டு சுகமானார்கள் இருக்கு சில இடங்கள்ல, இயேசுவை வந்து தொட்டு சுகமானார்கள் இருக்கு. ஆனா பேதுரு வந்து ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாரு, ஒரு அடி மேல போயிட்டாரு, நிழல் பட்டு சுகமாயிட்டார். ஹalleluya ஆமென். இதுதான் நம்ம ஆண்டவர். ஹalleluya. 100 தனியா கொடுக்குற ஆண்டவர். ஹalleluya. இயேசுக்குள்ள இருந்த அபிஷேகமே பேதுருக்குள்ள பல மடங்கு வேலை செய்யுது. இயேசுக்குள்ள இருந்த அபிஷேகத்தோட பேதுருக்குள்ள இருந்த அபிஷேகம் பல மடங்கு வேலை செஞ்சிச்சு. ஹalleluya. This is our God. இதுதான் நம்ம ஆண்டவர். ஹalleluya. நம்மை ஹalleluya சிங்காசனத்துல உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஹalleluya. குப்பையில கடக்கலாம் இன்னைக்கு, நீங்க ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், கர்த்தருக்காக நிறைய காரியங்களை இழந்து இருக்கலாம். அவருக்காகவும் அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமும் அவர் நாமத்தின் நிமித்தமும் அநேக காரியங்களை நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், இப்பொழுது இம்மேலே துன்பங்களோடு 100 தனையாக ஹalleluya உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று வாக்கு பண்ணுகிறார். Whatever you lost for the gospel and for his name, you shall receive it 100-fold in this age and in the age to come. Hallelujah. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குங்க? How many of you are happy to hear this? Hallelujah. பல வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுக்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஆண்டவரே, நிச்சயமாக நீங்க என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அவ்வளவு ஒரு திருப்தியா இருந்துச்சு. ஆண்டவரே, நிச்சயமாக நான் தோற்று போக மாட்டேன் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே ஹalleluya, நான் ஹalleluya இந்த உலகத்துல ஹalleluya நான் ஒரு வெட்கத்திற்கான ஒரு மனுஷனாக இல்லாம ஹalleluya ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரித்து ஆண்டவரே ஹalleluya அநேகருடைய பார்வையில் ஆண்டவரே உயர்ந்தவனாக இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. வெட்கப்பட்டு நான் போக முடியாது ஆண்டவரே. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக முடியாது. I shall not be ashamed. நான் வெட்கப்பட்டு போக முடியாது. என்ன ஆண்டவர் ஹalleluya என்னை இம்மையிலும் மறுமையிலும் ஹalleluya 100 தனையாக என்னை உயர்த்துவார். Hallelujah. He shall bless me 100-fold in this age and in the age to come. Hallelujah. Glory be to God. Hallelujah. எல்லா நாடும் நன்றி செலுத்துவோம். Hallelujah. நம்ம முடிக்க போகிறோம். We are going to finish now. ரெஹெனமே லிகானமோ ஷொக்கோதோரோனமோ ராஹனமா லாகதாரணமா ஷக்கதிகரணமா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்தியம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே ஹalleluya வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் ஹalleluya மார்க் 10வது அதிகாரத்துல ஆண்டவரே நீங்க பேசின சத்திய வார்த்தைகள், ஜீவனின் வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வெளிச்சத்தை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தில் let it bring light in their hearts. Hallelujah. Let it shine brightly in their hearts. Hallelujah. Rahanama lekereneme shikarabo. O rahanama lahadikaranama. Thank you Jesus. கர்த்தாவே, நீ நல்லவர். Hallelujah. எங்கள் மேல் கருணையாக இருக்கிறவர், எங்கள் மேல் கிருபையாக இருக்கிறவர். Hallelujah. எங்களை நேசிக்கிறவர் நீர். Hallelujah. rahanama lekereneme ribahanamo shoko dikarabahalaramo. O rahaba lakadaramo shoko. ஒவ்வொருத்தருடைய கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. Let their eyes be opened, Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்காக அநேக காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க அநேகர். Hallelujah. அநேகத்தை ஆண்டவரை இழந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் கர்த்தருக்காக. ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் நீர் 100 தனையாக அவர்கள் கொடுப்பீர் ஆண்டவரே. You shall give them 100-fold. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜூ மூலமாக வந்தவர்களும் யூடியூப்ல ஜாயின் பண்ணவர்களும் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே கர்த்தரை அவரோட வாழ்க்கையில பார்ப்பார்கள். ஹalleluya. They shall see God in their lives.
ஹalleluya ஹalleluya. எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே வல்லமையாக அற்புதத்திலும் அடையாளத்திலும் நடந்தார்கள், அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்களும் வல்லமையாக அற்புதத்திலும் அடையாளத்திலும் நடப்பார்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். அவளுக்குள்ள இருக்கிற ஹalleluya ஆசீர்வாதங்கள், ஹalleluya அபிஷேகம் எல்லாம் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை அவர்கள் ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. Let them taste and see the goodness of the Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஹalleluya நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நீர் நல்ல பிதாவாக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென் 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 ஆமென். காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. சோ இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க உங்க காணிக்கைகளை அனுப்பலாம். சோ நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தரை கனம் பண்றீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றீங்க. எப்பொழுதும் நம்ம கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது அவர் வார்த்தையை கனம் பண்றோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய வார்த்தை பூமி எங்கும் உலகம் எங்கும் போவதற்கு நம்ம ஒரு பங்குதாரரா இருக்கிறோம். ஹalleluya. சோ நீங்க கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. சோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா UPI மூலமா கொடுக்கலாம், கூகுள் பே, போன் பே, பேடிஎம் அதன் மூலமா கொடுக்கலாம். இல்லைன்னா டைரக்டா அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், நேம் கிரண் பால் JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சந்தோம். ஆமென். சோ நீங்க கர்த்தரை கனம் பண்ணி அவர் வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்கும் பொழுது உங்களுடைய பண்ட சாலைகள் நிரம்பி இருக்கும், உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோட்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நீங்க கொடுக்கறதுனால அநேகருக்கு சுவிசேஷம் போக நீங்க உதவி செய்றீங்க. என்னுடைய ஊழியம் சுவிசேஷ சுகமாக்குற ஊழியம். மை மினிஸ்ட்ரி இஸ் an evangelistic healing ministry. ஸோ அநேகருக்கு ஹalleluya சுவிசேஷத்தை கொண்டு போகும். வியாதியில இருக்கிறவங்களுக்கு சுகத்தையும், பிசாசின் பிடியில இருக்கிறவங்களுக்கு விடுதலையும் கொண்டு போகும். நொறுங்குண்ட ஆவி இல்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொண்டு போகும் கர்த்தர் இந்த ஊழியத்தை பயன்படுத்துகிறார். ஹalleluya. சோ இதற்கு நீ கொடுக்கும் பொழுது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. இந்தியா முழுவதும், நார்த் இந்தியா மற்ற இடங்களுக்கு போய் ஹalleluya கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஹalleluya விடுதலை ஹalleluya கொண்டு போக உதவி செய்றீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்ளுங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. உங்கள் ஜெபம் மிக அவசியமாகவும் முக்கியமாகவும் இருக்கிறது. ஆமென். சோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ நீங்க ஆஃபரிங் அனுப்பின பிறகு என் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க அனுப்பியிருக்கிறீங்கன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. சோ தட் நான் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ், பதில் மெசேஜ் அனுப்ப எனக்கு உதவியாக இருக்கும். ஆமென்.